அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அந்த விவாத நிகழ்ச்சியில் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற விஷயம், தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக பெரியாரை நிறுத்தி சீமானுங்கிற ஒரு அயோக்கிய பைய இங்கே இருக்கிறவங்கள குழப்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது குழப்பம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சு போகிற வர இடத்துலேருந்து மூத்திர சந்திலெல்லாம் பிடிச்சி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் அந்த கபோதியை பற்றி பேசி அந்த சீமான்ற ஒரு புறம்போக்கை பற்றி பேச வேண்டிய சூழலில் மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவை அந்த புறம்போக்கோட ஒப்பிட்டு வைகோங்கிற தலைவருக்கு அரசியல் தமிழ்நாட்டில் போயிட்டதுக்கு காரணம் என்னமோ அதே காரணமோ அதையெல்லாம் சுட்டி காட்டி வைகோவுக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி தமிழ்நாட்டில் அழிந்ததோ அதே போல் சீமானுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்காது அப்படின்னு இந்த நக்கீரன் பிரகாஷ்ன்ற ஒரு பத்திரிகையாளர் விவாதத்தில் பேசிகிட்டு இருக்கார். இப்போ பேச வேண்டிய விஷயம் எது? நக்கீரன் பிரகாஷுக்கு மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகையாளருக்குமே சொல்கிறேன். மதிமுக தனித்து போட்டியிட்ட போது அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அன்னைக்கு வரைக்கும் உழைச்சதை மனசில் வச்சுக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களோட தனியாக நின்று தன்னுடைய அரசியலில் தன்னுடைய பணி என்னன்னு மக்களிடம் சொல்லி முதலமைச்சர் வேட்பாளராக நின்னார்ல, அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தாருன்னா இன்னைக்கு சீமான்ற தற்குறி இல்லை, பல தற்குறிகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கும். பெரியாருடைய கொள்கைகளுக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சியெல்லாம் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஏன்னா விடுதலை புலிகள்ங்கிற விஷயத்தில் இன்னைக்கு சீமான்கிற ஒரு நபரை இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேவலமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறோமோ அதுக்கான முக்கிய காரணம் சரியான காலகட்டத்தில் அந்த விடுதலை புலிகளினுடைய போர்க்குற்றங்களை பொது வழிக்குள் கொண்டு வந்த தலைவர் வைகோ அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்காதது ஒரு முக்கிய காரணம். எத்தனையோ சடலங்கள் அந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்ற விவகாரம் இந்திரா காந்தி மூலமா வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. அன்றைய காலத்தில் அவர் அங்கீகரிக்காம விட்ட தமிழ்நாட்டு மக்கள் கடன்பட்டவர்கள் வைகோவுக்கு. ஒரு படத்துல விஜயகாந்த் உடம்புள்ள சங்கிலி பூட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த சீனை. அதே போல விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக வைகோவனுடைய சொந்த தம்பி அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் உடலுங்கு முழுவதும் விளம்பு போட்டு கைது செய்யப்பட்டார். விடுதலை புலிகளுக்காக தான் வீட்டில் விடுதலை புலிகளை வைத்திருந்து அவர்களை பாதுகாத்த குற்றத்துக்காகவும் அதில் விடுதலை புலிகளுக்கு கை காலெல்லாம் போயிடுச்சு தோழர். அவங்களுக்கெல்லாம் காலை கடன்கள் கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காலை கடன்கள் உபாதைகளை அவர் செய்வார். கை இல்லாதவங்களுக்கு காலை கடன்கள் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கழுவி விடுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சவர் ரவிச்சந்திரன். தடாவும் பொடாவிலையும் வைகோவும் ரவிச்சந்திரனும் விடுதலை புலிகளுக்காக பற்ற துயரன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே போல எந்த பிரபாகரனை எந்த பெரியாருக்கு எதிராக நிறுத்துறானோ, அந்த சீமா நிறுத்தி நம்மளை குழப்பறானோ, அந்த பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வந்த போது, பெரியார் சிலைகளை உடைப்பேன்னு ஒரு நாய் பேசின போது என்ன பேசினார் தெரியுமா தலைவர் வைகோ? திட்டுத்தனமா போயிட்டு சிலையை உடைக்காதீங்களா, என்னது ராத்திரியில போய் ஏதோ ஒரு கலவாணி பையன் குளிச்சு விட்டு போதையில போய் உடச்சு போட்டு போயிடுவான், அப்படியெல்லாம் உடைக்காத. உனக்கு உண்மையாவே தில் இருந்தா என்ன நாள் குறி தேதி குறி, இந்த இடத்துல திருச்சியில் இருக்கிற சிலை இல்லை அந்த இடத்துல இருக்கிற சிலையை நான் உடைக்க போறேன்னு ஒரு தேதியை குறிச்சிட்டு நீ வா உட, எனக்கு காவல்துறையெல்லாம் வேணாம், பாதுகாப்புக்கு என்ன நானே வாரேன், துண்டு துண்டா வெட்டி போடுவேன் கையை காலைன்னு பேசினவர் வைகோ. இந்த மாதிரி பெரியாருடைய நிலைப்பாட்டிலையும் விடுதலை புலிகள்ங்கிற விஷயத்துல எங்களை பொறுத்தவரை தலைவர் வைகோவினுடைய பயணம் என்பது மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு ஃபுல்லா நான் பேச முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும்னா, தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்து விட்டு திரும்புகிற பொழுது நான் மாட்டிக்கிட்டேன்னா, அவங்க இலங்கையை சார்ந்த அந்த இராணுவத்தால் நான் கொடுமைப்படுத்தப்பட்டா என்னால் அந்த கொடுமைகளை தாங்க முடியாது, உண்மைகளை சொல்ல வேண்டிய சூழல் வரும், அப்படி வந்தால் நான் மரணித்து கொள்ள வேண்டும் சொல்லி வைகோ கேட்டுக்கிட்டதன் பேரில் 2 குப்பிகள் பிரபாகரன் கழுத்தில் இருந்த 2 குப்பியில ஒரு குப்பிய தான் வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பி தமிழ்நாடு திரும்பினவர் தாண்டா வைகோ. அந்த வைகோவை யாருக்கு நிகரா நிறுத்துற? நக்கீரன் பிரகாஷ், நக்கீரன் கோபால் ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார். ஞாபகமானு தெரியல,
என்ன அந்த நக்கீரன் கோபால பார்க்க முடியல, கைது பண்ணிட்டாங்க தமிழ்நாடு துறை, பார்க்க முடியல, என்ன சுச்சுவேஷன் தெரியல. பொது வெளியில அந்த விஷயத்தை உண்மையை கொண்டு வரணும். யாரு போய் நின்னது தெரியுமா? தன்னந்தனியா ஒரு மனுஷன் போய் நின்று தர்ணா பண்றார். அவர் சொன்னது, ஐ அம் நாட் கேம் ஹியர் ஆஸ் எ பொலிட்டிஷியன், நான் ஒரு அரசியல்வாதியா இங்க வரல, நான் ஒரு வக்கீலா வந்திருக்கேன். நக்கீரன் கோபால் ஏன் கைது செய்யப்பட்டார் விவரம் தெரியும், நக்கீரன் கோபால் நான் இப்ப பார்க்கணும்னார். அப்படி அவர் பார்த்த பிறகுதான் நக்கீரன் கோபால் எதுக்கு அரசு செய்யப்பட்டார் விவகாரம் பொதுவெளிக்கு ஊடக வாயிலா வந்துச்சு. உங்க நிலைமையே, உங்களை பாதுகாத்ததே வைகோதான். இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசலாம் நக்கீரன் பிரகாஷ். நிறைய விவாதத்துல பேசுறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகலாம் பேசுறீங்க. அப்படியே என்ன பெரியாரை பத்தி பேசினாலே குதிச்சு எழுந்து பேசுற மாதிரி பேசுறீங்க. பெரியாரை முழுசா படிச்சவங்க குதிச்செல்லாம் எழமாட்டான், தெளிவா அடிப்பான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 4 பேர் உங்க விவாதத்துல உட்காந்து பேசுறதுனாலதான் இங்க பெரியார் சிந்தனை காப்பாற்றப்படுதுன்னு. ஆயிரக்கணக்கான தோழர்கள், லட்சக்கணக்கான தோழர்கள் பெரியாரை முழுசா படிச்சவங்கலாம் களத்துல நின்று பல பேர் இங்க கொள்கை ரீதியா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 4 பேர் சோத்துல உட்காந்துக்கிட்டாங்க, 4 ரூமுக்குள்ள உட்காந்து விவாதம் பண்ற உங்களால மட்டும் தான் இங்க வந்து பெரியார் காப்பாற்றப்படுறாரு நீங்க நினைக்காது. அப்படியே பேசுறியா, ஒழுங்கா விவாதத்துக்கு உள்ள உட்பட்டு பேசு. வைகோ மாதிரியே சீமானுக்கும் அரசியல் வாழ்க்கை இருக்கானா? யாருக்கு யாரை நேரம் நிறுத்துற நீ? பத்திரிகையாளர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விடுதலை புலிகள் மூலம் யார் இங்க வந்து பயனடைகிறா, யார் ஆதாயம் அடைகிறா, அப்படி ஆதாயம் அடையக்கூடிய ஒரு புறம்போக்கு நாய் தான் சீமான்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த விடுதலை புலிகளுக்காக எண்ணற்ற இன்னல்கள் தன் குடும்பமே அனுபவிச்சிருக்கு. அதே போல பெரியாரிய சிந்தனைக்காக இங்க பல வாக்குகள்ல தோத்துருக்காங்க. தேர்தலில் இன்னைக்கு எத்தனை நேர்மையானவங்க இன்னைக்கு தேர்தலில் ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறீங்க? எங்க ஊர்ல நான் ஒருத்தன் நேர்மையா இருக்கேனாக்கா என் ஊர்ல இருக்கிற 90% பேர் என்னை ஏத்துக்க மாட்டான். அப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னா 90% பேர் என்ன இருக்காங்க இன்னைக்கு? ஆத்து மண்ணு திருடுறவனா இருக்கான், பக்கத்து வீட்டு நிலத்தை ஆட்டையை போடுறவனா இருக்கான், நீர்நிலையை ஆட்டையை போடுறவனா இருக்கான். அவன் எப்படி ஒரு நேர்மையானவன் ஏத்துக்குவான்? அவன் எப்படி ஒரு நேர்மையானவனை ஒரு அங்கீகாரத்துக்குள்ள கொண்டு வர நினைப்பான்? அவர் எப்படி தேர்தலில் நின்னா ஜெயிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு காரணங்களால் தான் நேர்மையான தலைவர்கள் இங்கு தேர்தலில் வீழ்த்தப்படுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கணக்கா? எங்க மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு கணக்கு எது தெரியுமா? கொள்கை ரீதியாக வைகோ தோற்கவில்லை, ஒருபோதும் தோற்கவில்லை. இன்னைக்கும் அவர் களத்துல நிற்கிறார். அவரை மாதிரி இங்கு தெளிவான பெரியாரிய சிந்தனையை, அண்ணாவினுடைய தேர்தல் ஆற்றலை, பெரியாரினுடைய கொள்கை சிந்தனையை, திராவிட சிந்தனையை, பகுத்தறிவு சிந்தனையை தெளிவா உருவாக்கின ஒரு தலைவன் இங்க உண்டெனில் இன்னொரு வைகோ பிறக்கணும்டாங்க. இன்னைக்கு நடக்கிற சீமான்ற தற்குறிப்பயல இங்க காலி பண்ணணும்னா அதுக்கு விஜயனுடைய அரசியல் ஒரு துவக்கமா இருக்கு. விஜயோட அரசியல் தான் இன்னைக்கு சீமானனுடைய அரசியலை நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது கூட பலம் சேர்த்து அவனை எப்படி காலி பண்ணணுமோ அந்த வேலையை பாருங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை, 18 வயசு பிள்ளைகளை காப்பாற்றி இன்னைக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. அதை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்கள் அதை உரிய கோணத்துல கொண்டு போங்க. இந்த நேரத்துல கூட எங்கடா விடுதலை புலிகள் பெரியார்ன்ற இடத்துக்கு வருகிற போது வைகோவுக்கு எங்கடா கிரெடிட் போயிடுமோன்னு சொல்லி நக்கீரன் பிரகாஷ் பத்திரிகையாளர் போன்றவங்க அதை தெளிவா மடமாத்த பாக்குறீங்க. நக்கீரன் பிரகாஷ் கண்டென்ட்டுக்குள்ள பேசியா டிபேட்ல போனா வைகோ மாதிரி சீமானுக்கும் அரசியல் இல்லாம போயிடுற, யாரோட ஒப்பிடுறன்றத கவனம் வச்சுக்க. நீ மட்டும் இல்ல, எந்த பத்திரிகையாளனா இருந்தாலும் என்ன கண்டென்ட்டுக்குள்ள விவாதத்துக்குள்ள உட்காந்து பேசு. வைகோங்கிற மனிதனுடைய அரசியல் சிகரம் இருக்குல்ல, ஒரு நாயால இங்க கொச்சப்படுத்த முடியாது. புரியுதா? அவரை மாதிரி இங்க அரசியல் ஒரு அண்ணாவை போல 2 வருடம் 3 வருடம் அவர் இங்க முதலமைச்சராக இருந்திருந்தால்னா இங்க தமிழ்நாட்டினுடைய நிலையே வேற. அதை கொடுக்கலையா தமிழ்நாட்டு மக்களை? இன்னைக்கு அரசியல் புரியல, குடிமயக்கத்துல இருக்கான். என்ன யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கான். அதை தெளிவுபடுத்துற வேலையை பாருங்கய்யா. எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் பெரியாரிய சிந்தனையில தெளிவா இருக்கிறோம். மக்கள் மாறாத வரையில் இங்கு எந்த ஒரு ஜனநாயக முறையும் நடைமுறைக்கு வராது. பெரியார் சொன்னது மக்கள் மாறணும், அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எங்கள் மாதிரி இருக்கிற பிள்ளைகளை தெளிவா உருவாக்கி இருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து யாருன்னா நாங்களாம் வைகோ பார்த்து வளர்ந்ததுனால. சீமானுக்கு எதிராக வைகோவை நிறுத்துகிற போக்க இவர் நக்கீரன் பிரகாஷ் மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நிறுத்திக்கிடணும். சீமான் நாயை பத்தி பேசு, அவன் ஒரு குடிகாரன், பொம்பளை பூரிக்கு, இவெல்லாம் ஒரு தலைவனடா. தொண்டன் எப்படி வளர்ந்து இருக்கலாம் சார்? தொண்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வேணும்னு சொல்லலாம், அரசியல் வேணும்னு சொல்லலாம், மது அருந்தலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனாக வரக்கூடியவன் எந்த கட்சிக்கு தலைவனாக வரானோ அவனுக்கு அந்த தலைவன்ற குவாலிட்டி இருக்கணும். அது இல்லாம இருக்கு இன்னைக்கு. அவன் நடுத்தருக்கு வந்திருக்கான், அவனை பத்தி பேசு. அதை விட்டு போட்டு வைகோவை சீமானுக்கு நேரா நிறுத்துற வேலையெல்லாம் நக்கீரன் பிரகாஷ் மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர் பேசுறதை நிறுத்திக்கிடணும். நன்றி.